ஹலோ, வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டீ டைம் பிஸ்கட்ஸ் தான் செய்ய போகிறோம். இதை வந்து பட்டர் பிஸ்கட் சொல்லலாம், நெய் பிஸ்கட் சொல்லலாம், குக்கீஸ் சொல்லலாம், நன்கட்டாய் சொல்லலாம், பேக்கரி பிஸ்கட் சொல்லலாம். பேர் எதுவாக இருந்தாலும் செய்கிற மெத்தடு ஒன்று தான். அதை ஈஸியான முறையில் இன்றைக்கி இந்த பிஸ்கட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் மைதா, 1 கப் டால்டா, 1 கப் பவுடர் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட், வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ், பேக்கிங் சோடா, டெக்கரேஷனுக்கு கேஷ்யூ, டூட்டி ஃப்ரூட்டி, செரிஸ். இப்போ நான் இன்றைக்கி வனஸ்பதி எடுத்திருக்கேன். வனஸ்பதி இல்லை அப்படின்னா, அதாவது டால்டா எடுத்துருக்கிறேன். டால்டா இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெஜிடபிள் ஆயிலும் சேர்த்துக்கலாம். பட் ஃப்ளேவர்லெஸ் ஆயிலாக இருக்கணும். நான் இன்றைக்கி 2 ஃப்ளேவரில் செய்ய போகிறேன். ஒன்று வெனிலா, இன்னொன்று ரோஸ். நம்மளுக்கு வேறு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அது நம்ம அந்த எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பிஸ்கட் செய்கிறதுல 2 முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, நம்ம எடுக்க போகிற பட்டரோ வனஸ்பதியோ இல்லை நெய்யோ எதுவாக இருந்தாலும் அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே மாதிரி சுகர் வந்து பவுடர் சுகர் தான் கட்டாயம் யூஸ் பண்ணணும். பிஸ்கட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை அளந்தெடுக்க நம்மளுக்கு மெஷரிங் கப் தான் வேணுங்கிறது இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கப்பு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பட் எந்த கப்பு எடுக்கிறோமோ அதில் தான் எல்லா பொருட்களையும் நம்ம அளந்து எடுத்துக்கணும். பட்டர் பிஸ்கட் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வனஸ்பதி அதாவது டால்டாவை ஃபஸ்ட்டு நல்லா க்ரீமியாக வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். டால்டா பீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா விஸ்கி யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு ட்ரேலையோ ஒரு பிளேட்டுலேயோ டால்டாவை கொட்டிட்டு கை வச்சு நல்லா தேய்ச்சி குழச்சி க்ரீமியாக வர்ற அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் டால்டா சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிட்டு வந்துடுறேன். டால்டா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போகிறோம். இப்போ நம்ம இதில் சுகர் சேர்த்துடலாம். சுகர் சேர்த்துட்டேன். இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். டால்டா சுகர் ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவில் சால்ட்டு பேக்கிங் சோடா ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த மைதாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மைதா மாவு சேர்த்து நம்ம கையால் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பட்டர் பிஸ்கட்டுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இது வெனிலா எசன்ஸ் சேர்த்தது, இது ரோஸ் எசன்ஸ் சேர்த்தது. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துட்டு பேக்கிங் ட்ரேயில் அடிக்கிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் மாவில் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பால் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும். லைட்டாக ஃப்ளாட் பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ளாட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வரிசையாக அடிக்கிடலாம் ட்ரேயில். நம்ம இதை ரெடி பண்ணுற நேரத்தில் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 160 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பிஸ்கட்ஸ் எல்லாம் ட்ரேயில் அடுக்கிட்டோம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதை 160 டிகிரியில் ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸில் நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். பட்டர் பிஸ்கட் இன்றைக்கி நம்ம 2 மெத்தடில் செய்ய போகிறோம். ஒன்று அவனில் செய்கிறோம், இன்னொன்று குக்கரில் செய்கிறோம். குக்கரில் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் குக்கர் வச்சு ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஒரு கிண்ணம் ஏதாவது இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம குக்கீஸ் அதாவது பட்டர் பிஸ்கட் வைக்கிற ட்ரேயை வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். குக்கர் நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் பிஸ்கட் அடுக்கி வச்சுருக்கிற ட்ரேயை வச்சிடலாம். வச்சுட்டு குக்கர் நல்லா மூடிடணும். கேஸ்கட் போடலாம், ஆனால் விசில் போடவே கூடாது கட்டாயம். இது ஒரு 20 மினிட்ஸ் இதில் பேக் ஆகட்டும். 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிஸ்கட் ட்ரே எல்லாம் நம்ம குக்கரில் வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும்.
20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் வெளியில். உடனே நம்ம இதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பிஸ்கட்டு. அவன்லேயும் பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதையும் வெளியில் எடுத்துடலாம். பட்டர் பிஸ்கட்டுக்கு மாவு ரெடி பண்ணும்போது மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா அடிஷ்னலாக 1 or 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பிஸ்கட்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளேவரில் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வெனிலா ஃப்ளேவர், இன்னொன்று ரோஸ் ஃப்ளேவர். அதே மாதிரி அவன்லேயும் செஞ்சுருக்கிறோம், குக்கர்லேயும் செஞ்சுருக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவனில் செஞ்சது. இந்த 3 பிஸ்கட்டும் நம்ம குக்கரில் செஞ்சது. ஆனால் வித்தியாசம் ஒன்றுமே தெரியாது. டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஹோம்மேட் பட்டர் பிஸ்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறது ரொம்பவே சுலபம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டே நம்ம ஈஸியாக ஒரு பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.